ஹலோ கார்த்தி, இப்போ தாண்டா ஊருக்கு ரீச் ஆனே. சரிடா, ஜாப் தேடினியே கிடைச்சிருச்சா? இது வரைக்கும் எதுவும் ஜாப் கிடைக்கலடா. இன்னைக்கு கூட ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வர்றது பழைய ஞாபகம்லாம் வருதுடா. நீ அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். ஒரு நாஸ்டாலஜி ஃபீலிங்காகவே இருக்குல்ல. கார்த்தி ஒரு நிமிஷம் இருடா, கூப்பிட்றேன். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஷோர் சார், தேங்க்யூ சார். ஹலோ கார்த்தி, ஹச்ஆர் கால் பண்ணியிருந்தாங்கடா. நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேடா, இந்த டைம் கிடைச்சோம்ல. நீ கூட ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். அதெல்லாம் யோசிக்காதடா. ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கண்டிப்பாக கிடைச்சிடும். போகிறதுலாம் போகிற நம்ம திடீப்பான கடையில் போய் முட்டுட்டு போ. இன்னும் அந்த கடை இருக்குது. தேடா கார்த்தி, நான் போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஊரை போய் பார்க்குறேன். பார்த்து ரொம்ப நாளாச்சு, பாரு. கவர் ஃபீல்டிங்டா, எங்க அம்மா கூப்பிடுது, நான் போறேன்டா. உனக்கு ஃபீல்டிங் பார்த்தோம்ல எங்களுக்கு பார்க்க முடியாத, அப்பதான் உங்க அம்மா கூப்பிடுது ஆத்தா கூப்பிடுதுன்னு ஓடுவிய. அம்மா டேய் இருடா, வந்துடுறேன். அவெல்லாம் வந்தா சேர்த்துக்காதீங்கடா. உங்க அம்மா கூப்பிடுதுன்னு ஓடுறா, அவெல்லாம் வந்தா சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் இனிமேல். அவன் போனா போட்டுண்டா, நம்ம விளாடலாம்டா. டேய் எங்க அம்மா 100 ரூபா காசு கொடுத்துருக்கா. 70 ரூபாய்க்கு முடியாட்டி இனிமேல் 30 ரூபாய்க்கு பரோட்டா இங்கே சாப்பிட போறோம்டா. நீங்க வரீங்களா வரலையாடா? நம்மளும் இப்போ போண்டா, வாங்கடா. டேய் நானும் போய் எங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டு வரேன்டா. டேய் சாய் வரமாட்டான் போலக்குடா, உன்கிட்ட காசு இல்லையாண்டா? உன்கிட்ட காசு இல்லையாடா? நான் நேற்று எங்க அம்மாச்சி ஊருக்கு போனேன்டா. எங்க அம்மாச்சி 200 ரூபா காசு கொடுத்துச்சுடா. வாடா நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம். அந்த கடையில நடத்துக்கு புரோட்டா. சஞ்சு, அவங்க 2 பேரும் வரலன்னா நம்ம 3 பேரை மட்டும் போலாம்டா. சாய், உன்கிட்ட எப்ப காசு இல்லைனாலும் என்கிட்ட கேள்றா. என்கிட்ட காசு நிறைய இருக்கு. முடி வெட்டணும்னே. நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 டைரி டைரி. நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும். சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, பேசுற செல்போனு, பயணம் பண்ற பேருந்து, இன்னும் பல பல விஷயங்கள் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிடணும். நமக்கு பிரச்சனை சவால் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மனம் துடிக்கின்றது. ஹலோ எஃப்எம்ல டைரியின் பக்கங்களோட நான் உங்க சஹா. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மலை ஏற்ற மாதிரி தான். சீக்கிரம் வாடா. நம்ம சின்ன வயசுல ஊட்டி கொடைக்கானல்லாம் போறப்ப அந்த மலையை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். அண்ணா எவ்வளோண்ணா ஆச்சு? டீம் பண்ணுறதுக்கு இப்போவும் 70 ரூபா தான் தம்பி. அந்த கடைக்கு போனால் பாக்கி 30 ரூபா இருக்குது, புரோட்டா சாப்பிடலாம்.